அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை உறவுகள் சுகமே. இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராத்திரி ரொம்ப நேரம் மாடர்ன் மில்ஸோட வேலையை பார்த்து முடிச்சுட்டு தான் ஆனந்த் தூங்கினான். அதனால் காலையில் லேட்டாக தான் எழுந்தான். வீட்டில் மத்தியான சாப்பாட்டை முடிச்சுட்டு மேட்டுப்பாளையத்துக்கு கிளம்பினான். ஒரு வாரத்தில் ஆனந்தோட உற்சாகம் பல மடங்கு கூடி இருந்துச்சு. அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கே, அதனால் அது அவனுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை தந்தது. கேவி மில்ஸோட பொறுப்பையும் சேர்த்து பார்க்கறதால அவனுக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. இருந்தாலும் அவன் அன்னைக்கு கிருஷ்ணசாமி சார் வீட்டில் கிடைச்ச அந்த இன்ப அதிர்ச்சியை அப்பப்போ நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த நினைவு வரும்பொழுதெல்லாம் ஏனோ அவனுக்கு மீராவோட நினைவும் வந்துச்சு. அந்த நினைவு அவனை எங்கே இருந்தாலும் காரை சரியாக மேட்டுப்பாளையத்தை நோக்கி கொண்டு போய் விட ஆரம்பிச்சுது. அத்தை மாமா வரலையா? அவளோட குரல் இப்போவும் அவன் காதுகளில் ஒலிச்சிட்டே இருந்துச்சு. கிருஷ்ணசாமியோட குடும்பத்துக்கு சுந்தரத்தை பல வருஷங்களாக தெரியும்னாலும் உறவு முறை சொல்லி யாருமே கூப்பிட்டதில்லை. மீராவும் வேற யாரோன்னு நினச்சி தான் அப்படி சொன்னான்னு விஜயா அறிமுகப்படுத்தினப்போ அவள் பார்த்த பார்வை அவனுக்கு அதை நல்லாவே புரிய வச்சுது. மீராவோட அந்த செயல் பல முறை அவளை பற்றி யோசிக்க வச்சது. எப்போவுமே வேலையாட்கள் தான் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் அன்னைக்கு அவளே கொண்டு வந்தா. இது வரைக்கும் அவன் வந்திருக்கிறத அந்த வீட்டில் யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. குடிக்க ஏதாவது வேலையாள் கொண்டு வந்து கொடுப்பான். வீட்டு பெண்கள் யாரும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. அவன் யாருன்னு தெரிஞ்ச பிறகும் அவளே அந்த கவரை கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து அதுக்கு விளக்கமும் கொடுத்தா. கிருஷ்ணசாமியோட வாரிசுகளில் இவ ரொம்ப தனி ஆளாக தான் தெரிஞ்சா ஆனந்துக்கு. இப்படியே எங்கேயோ ஆரம்பித்த யோசனை மீரா கிட்ட வந்து நிற்க லேசாக ஒரு புன்னகையும் போத்தான். அவனையும் அறியாமலே அவன் மொபைல் ஃபோன் ஒலிக்க காரை ஓர நிறுத்தினா. மிஷினில் ஏற்பட்ட கோளாறு சரியாகிடுச்சின்னு சூப்பர்வைசர் தகவல் சொல்ல மிஷினை திரும்பவும் ரன் பண்ண சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ஆனந்த். அவன் கார் முன்னாடி கொஞ்சம் தள்ளி பஸ் ஒன்று நின்றுச்சு. ஏதோ கோளாறு காரணமாக அதில் இருந்த பயணிகள் எல்லாரும் கீழே இறங்கி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தி மீரா போல் ஒரு பெண் நிற்கிற மாதிரி ஆனந்துக்கு தெரிஞ்சது. எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு போல, அவள் எதுக்கு இங்கே நிற்க போகிறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காரை கொஞ்சம் நகர்த்தினா. பக்கத்தில் போக போகத்தான் அது மீரான்னு அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. காரை பஸ் முன்னாடி நிறுத்திட்டு கீழே இறங்கி அவன்கிட்ட போனான். ஹாய் குரல் கேட்டு திரும்பின மீரா ஆனந்த பார்த்ததும், ஓ ஹலோ, நீங்கள் எங்கே இங்கே? லேசாக தலையை சாச்சு, அது நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. பஸ்ஸு ரிப்பேர் ஆகிடுச்சி, அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணசாமியோட பேத்தி பஸ்ஸுக்காக நிற்கிறதா யோசிச்சுக்கிட்டே, ஏன் பஸ்ஸில் போகணும், காரில் போகலாமே. புரியாத மாதிரி பார்த்த அவகிட்ட, நான் மில்லுக்கு தான் போகிறேன், நீங்களும் வாங்க, நான் உங்களை வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னா. இல்லை உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. உங்களை நடு வழியில் பார்த்துட்டு இப்படி விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. வேணும்னா வீட்டுக்கு என் கூட வர்றதா ஃபோனில் சொல்லிடுங்க. கொஞ்ச நேரம் யோசித்தவ, இல்லை இல்லை வேண்டாம், நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னா. கார் கிளம்பினதும், நீங்கள் ஏன் காரில் போகிறதில்ல, இவ்வளோ கூட்ட நெரிசலில் இப்படி கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போகணுமா என்ன அப்படின்னு கேட்டான். தினமும் காரில் போனால் தேவையில்லாத வீண் செலவு, அதனால தான் பஸ்ஸில் போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் அவளை பார்த்துட்டு படிப்பை பற்றி கேட்டான். இது என்ன ஆஃப் டே தான் கிளாஸஸ் இல்லாமா, இந்த நேரத்தில் வரீங்களே அப்படின்னா. லேசாக உதட்ட கடிச்சிக்கிட்டு, கிளாஸ் கொஞ்சம் போராக இருந்துச்சு, நாளைக்கு அண்ணாவும் வரான், அதான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு மெதுவாக சொன்னான். சிரிச்சுக்கிட்டே அவன் அண்ணனை பற்றியும் கேட்டான். அதுக்கப்புறம் மருதனூர் வீட்டு மாற்றங்களையும் அந்த ஓவியங்களையும் பற்றி சொன்னான். அங்கே இருந்த பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் நான் வரைஞ்சது, அந்த அமைப்பெல்லாம் அம்மாவோட யோசனை அப்படின்னு மீரா பதில் சொன்னான். அதுக்குள்ளே வீடும் வந்துடுச்சு. ஐயோ, என்னை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் விட்டுருக்கலாம், இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டியதில்லை. பேசிக்கிட்டே வந்ததில் நானும் கவனிக்கவே இல்லை அப்படின்னா. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் வரட்டுமா? இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே போனால் எப்படி,
உள்ளே வாங்க. அவன் சொன்னதும் எதுவுமே சொல்லாமல் கார்லேருந்து இறங்கி அவன் கூட நடந்தான். அங்கே விஜயாவும் ராதாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்ததும், என்னாச்சு மீரா, இப்போ போய் வந்திருக்க? படப்படத்து போய் கேட்டா ராதா. ஒன்றும் இல்லைம்மா, கிளாஸ் போராக இருந்துச்சு, அதான் மதியானமே கிளம்பிட்டேன். வர்ற வழியில் பஸ் வேறு ரிப்பேர் ஆகி நின்றுடுச்சு. சார் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். நீங்கள் அப்படின்னு ராதா இழுக்க, ஆனந்தா நம்ம மில்ல பார்த்துக்கிறது, வாப்பா வந்து உட்காரு விஜயா சொன்னான். உட்காருங்க, இப்போ வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே ஓடிப்போனா மீரா. அன்னைக்கு நீங்கள் வந்தப்போ நான் வீட்டில் இல்லை, பண்ண வரைக்கும் போயிருந்தேன், அதனால தான் எனக்கு உங்களை தெரியல அப்படின்னு தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டா ராதா. மீராவுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் வந்துக்கிட்டு இருந்தேன், வழியில் பார்த்ததும் கூட்டிகிட்டு வந்தேன் ஆனந்த் சொல்ல, அதுக்குள்ளே உள்ளே போன மீரா வெளியே மோரோடு வந்தா. இதுக்கு தான் தினமும் காரில் போன்னு சொல்கிறேன், கொஞ்சமாச்சும் சொல்கிற பேச்சு கேட்குறியா? பாரு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. பாட்டி மீராவை பார்த்து சொன்னா. இப்போ என்ன ஆயிடுச்சு பாட்டி? இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த காலத்துலேயும் இன்னும் ஸ்கூலுக்கே ரொம்ப தூரம் நடந்து போகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு மீரா சொன்னா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு விடை பெற்று கிளம்பினா ஆனந்த். அடுத்த நாள் ஜீவா வந்ததும் பின்புற தோட்டத்தில் நடந்தபடி 2 பேரும் கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஆனந்த் பற்றியும் முதல் முறையாக அவனை பார்த்ததும் அவன் பேசின விதத்தையும் சொல்ல, சரி விடு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதனால் அவரையும் நம்ம சொந்தக்காரங்களாக நினச்சிட்ட போல. அது சரி, அத்தை மக எப்படி அப்படின்னா. நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நேற்று நான் வந்த பஸ்ஸு வேறு ரிப்பேர் ஆகிடுச்சின்றதால என்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து விட்டார். நல்ல திறமைசாலின்னு தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பா கூட அப்படி தான் சொன்னார். பெங்களூரில் வேலையை விட்டுட்டு இப்போ இந்த தொழிலை தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராராம். மீரா ஒரு பெரிய கதை சொல்லிக்கிட்டு இருக்க, ஏய் நிறுத்து, நீ யாரை பற்றி சொல்கிற? அதான் ஆனந்த் சாரை பற்றி. கைகளை கட்டிக்கிட்டு லேசாக தலையை சாய்ச்சி அவன் தங்கையை பார்த்து சொன்னான். நான் ரகுவை பற்றி கேட்டேன், நீ என்னடானா ஆனந்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க? இதை கேட்டதும் குப்புன்னு வியர்த்தவளா ஒரு நிமிஷம் அண்ணாவை அதிர்ந்து போய் பார்த்து, நீ எப்போ ரகுவை பற்றி விசாரிச்ச? அத்தை மகன்னு சொன்னேனே, நீ தான் இன்னும் ஆனந்தும் அத்தை மகன்ற நினப்பிலே இருக்கிற போல கேலி சிரிப்போடு சொன்னான். கொஞ்சம் கூட சரியே இல்லை, யார் நினைவிலையும் இல்லை, என்னை வேணும்னே வம்புக்கு இழுக்கிற நீ. ரகுன்னு நீ பேரை சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே? ஓஹோ அப்படியா, அப்போ ஆனந்தை பற்றி கேட்கணுன்னா அத்தை மகன்னு குறிப்பிட்டு சொல்லணுமோ? ஜீவா விடாமல் அவளை கிண்டல் பண்ணான். இப்போ என்கிட்ட நீ அடி தான் வாங்க போகிற. ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது, என்னை அடிச்சிடாத, நான் பாவம் அடி தாங்க மாட்டேன் அப்படின்னு பயந்த மாதிரி நடிக்க, அவன் தொல்லை தாங்காமல் ஒரு கொம்பை எடுத்துக்கிட்டு அவனை அடிக்க விரட்டினா. வேண்டாம் மீரா. அவனும் ஓடி வீட்டுக்கு முன்புறம் வந்தாங்க. அப்பாவை பார்த்ததும் சட்டுன்னு ஜீவா நின்னா. உன்னை இன்னைக்கு அடிக்காமல் விட மாட்டேன் பாரேன். பின்னாடியே மீராவும் ஓடி வந்து சொல்ல, என்ன மீரா இது, இப்படியா நடந்துக்குவ? இன்னும் நீ சின்ன பிள்ளையா? இப்படி கத்திக்கிட்டு இருந்தா தாத்தா பாட்டிக்கு தொந்தரவாக இருக்கும்னு தெரியாதா உனக்கு? கோபாலன் சொன்னார். திண்ணையில் உட்காந்துட்டு இருந்த கிருஷ்ணசாமி, அவங்க எல்லாம் இன்னும் சின்ன பிள்ளைங்க தான், பசங்கன்னா இப்படி ஓடி விளையாடினாதான்டா அது வீடு, அப்போ தான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், அவங்கள எதுக்கு இப்படி அடக்கிற நீ? தாத்தா கேட்டார். மீராவும் ஜீவனும் ஆச்சரியமாக பார்க்க, உன் அப்பன் கிடக்கிறான், அவன் செய்யாததா அப்படின்னு பாட்டி தன் பங்குக்கும் சொன்னான். நாயகியும் உன் அப்பாவும் செஞ்ச அட்டகாசத்துக்கு அளவே இல்லை. எப்பவும் வீட்டில் பெரிய பசங்க அமைதியாகவும் சின்ன பசங்க சேட்டை செய்கிறதுமா தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழ, நாராயணனும் கமலாவும் இருக்கிற இடமே தெரியாது. ஐயோ அம்மா, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்களேன், இவங்க 2 பேரும் செய்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அங்கே எப்பவும் பக்கத்து வீட்டுக்காரங்க புகார் பெட்டியோடு வர மாதிரி தான் வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க, கோபாலன் சொன்னார். அப்படியா? வந்ததுலேருந்து அப்படி ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு. அவர் சொல்கிறது சரிதான் அத்தை, 2 பேருக்கும் லீவு விட்டாலே போதும், என் பாடு திண்டாட்டமாயிடும். ஜீவனை கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம், அதுலேயும் இவ இருக்காளே அப்படின்னு மீராவை சுட்டி காட்டினா ராதா. ஆமா பாட்டி, இவ செஞ்ச அட்டகாசத்தை தாங்க முடியாமல் எவ்வளோ பேர் அந்த தெருவை காலி செஞ்சு போயிருக்காங்க தெரியுங்களா?
ஜீவனும் சொன்னான். இல்லை பாட்டி, இவன் பொய் சொல்கிறான். இவன் செய்யறதெல்லாம் என் மேலே பழி போடுறான். உடனே பதிலுக்கு மீராவும் சொன்னான். போதும் போதும், திரும்ப இதுக்கு ஒரு சண்டை போடுவீங்களா? கோபாலன் சொன்னார். இவங்க பேசிக்கிட்டு இருக்க சரியா அந்த நேரம் டெலிஃபோன் அடிச்சுது. மீரா போய் ஃபோன் எடுக்க அங்கே பேசினது ரகு தான். எல்லாரும் ஊட்டிக்கு போகிறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதாகவும் அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கு தயாராக இருக்கும்படியும் சொன்னான். எல்லாருமா அப்படின்னா மீரா. பாட்டி வீட்டில் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்களே, அவங்க வெளியில் போகிறதே ரொம்ப அரிதான விஷயமா இருக்குது. தாத்தாவும் இதுக்கு ஒத்துக்குவாரான்னு தெரியலையே. ஆமாம், இப்போ நான் அவங்க யாரையும் சொல்லலையே. விஜய், ஜெய், சந்துரு, ஜீவா, நானும் நீ, இவ்வளோ பேர் தான். ஓகேவா? அப்போது பெரியவங்க யாரும் வரலையா? பெரியவங்களா? நம்மளே பெரியவங்க தான். நான் அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அப்பா அம்மா கிட்ட வந்தா. அவளுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னாலும் விஷயத்த அப்பா கிட்ட சொன்னான். அவங்களுக்கும் இந்த பிரயாணத்தில் இஷ்டம் இல்லை. பெரியவங்க எல்லாமே எப்படி? நீங்கள் அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னா ராதா. சரிம்மான்னு 2 பேரும் தலையாட்டினாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த விஜயா, 2 பேரையும் நல்லா வளர்த்துருக்க ராதா அப்படின்னா. இதை கேட்ட மீராவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. முதல் தடவையாக பாட்டி மெச்சுறது அவளுக்கு கேட்கவும் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பின்ன சும்மாவா? பல தலைமுறைகளாக வசதி படைச்சவங்களாக இருந்தாலும் பசங்க பெற்றோர் பேச்சை தட்டாமல் கேட்குறது கிருஷ்ணசாமியோட குடும்பத்தில் கட்டாயமான ஒரு விஷயம். கிருஷ்ணசாமியும் அப்படி தானே இருந்தார். விஜயாவும் பிள்ளைகளை அப்படி தான் வளர்த்தா. பணம் கொட்டி கிடந்தாலும் ஆடம்பர செலவுகள் செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அவங்களுடைய ஆடம்பரம் நல்ல துணிமணிகளும் நிறைய நகை வாங்குறதுலையும் வசதியாக போயிட்டு வர வண்டி வாங்குறதுலன்னு இப்படியான விஷயங்களில் தான் ஆடம்பரம் இருக்கும். ஆனால் பேர பிள்ளைகளோ வரம்புக்கு மீறி அதிகப்படியாக செலவு செய்கிறது விஜயாவை நிறைய முறை யோசிக்க வச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு விருந்து, பார்ட்டி, கொண்டாட்டம்னு அடிக்கடி வெளியே போக தொடங்கினாங்க. அதுவும் எப்போ? ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே. இது போல் கொண்டாட்டங்கள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நடக்கும். முதல்ல வீட்டில் சாப்பாடுன்னு ஆரம்பித்தது, அப்புறம் ஆட்டம் பாட்டம்னு தொடங்கி இப்போ எல்லாம் ஹோட்டல், சுற்றுலாத்தலம்னு ரொம்ப பகட்டான இடங்களில் போய் கண்ணு மண்ணு தெரியாமல் அளவில்லாமல் அதிகம் செலவு செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் விட வீட்டில் பெரியவங்க யாராவது இது வேண்டாம் இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொன்னால் அதை கேட்குற பொறுமை கூட இங்கே யாருக்கும் இல்லை. முதல்ல பர்மிஷன் கேட்டு நின்ன பேர பிள்ளைகள் இப்போ எல்லாம் தகவல் மட்டும்தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதுவும் அவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான். இப்போ கூட இங்கே இருந்துட்டு போகும்பொழுது தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலை. தனியாக போக வேணான்னு நிச்சயம் நாராயணனோ கமலாவோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் கேட்க மாட்டாங்க அவங்க. இங்கே மீராவும் ஜீவனும் அவங்கள ஒத்த வயசுக்காரங்க தான். ஆனால் பெற்றவங்க பேச்சுக்கு மறு வார்த்தை சொல்கிறது கிடையாது. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்ததுலேருந்து 2 பேரும் அப்படி தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கணும். இதுவே விஜயாவுக்கு ராதா மேலே இருந்த அவ்வளோ வெறுப்புகளையும் மறைய வச்சுது. புது வீட்டோட வேலைகள் எல்லாம் முடிஞ்ச நிலையில் வீட்டு மர வேலைகள், அலங்கார பொருட்கள், தோட்டம் அமைக்கிறதுன்னு பெரும்பாலும் நாராயணனும் லக்ஷ்மியும் மருதனூரில் இருக்கிறதே இல்லை. சில சமயம் கமலா வீட்டிலையே தங்கிடுறதும் வழக்கமாயிடுச்சு. பிள்ளைகள் எல்லாரும் ஊட்டிக்கு போயிட்டதால நாராயணனும் லக்ஷ்மியும் ரொம்ப நாள் கழித்து மருதனூருக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூட சாருவும் வந்திருந்தா. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்க ஜீவாவும் மீராவும் செஸ் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சாருவையும் கூப்பிடுறது தானே. ஜீவா மீராக்கு மட்டும் கேட்குற மாதிரி அவகிட்ட ரகசியமாக சொன்னான். தங்க இன்னும் சாரு கூட நெருக்கம் காட்டலன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். செஸ் கேமில் 3 பேர் எப்படி விளையாட முடியும்? எனக்கு இன்ன வரைக்கும் அது தெரியாதே. அவனை கிண்டல் பண்ணா. அதுவும் இல்லாமல் அவளே கேட்டா, ஆமாம் இவன் ஏன் அவங்க கூட ஊட்டிக்கு போகலை? பாவம் தனியாக உக்காந்துட்ருக்கா, நம்ம கூட வந்தால் ஏதாவது பேசுவா. நீயும் என்கிட்ட கேமில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்ல அப்படின்னா. அவ்வளோ நேரம் போர்டையே சின்சியராக பார்த்துட்டு இருந்த மீரா டக்குன்னு ஜீவாவை பார்த்து செக்மேட் அப்படின்னா. மீரா அந்த ஆட்டத்தை வின் பண்ணியிருந்தா. எப்படி அப்படின்னா ஜீவா, உங்க அவனந்தான் இங்கே இல்லையே, அதோ அங்கேயே இருக்கு அப்படின்னு
சாரு உட்காந்துட்டு இருந்த பக்கம் திரும்பி காமிச்சா. என்ன பழி வாங்குறியா? இல்லையே, உண்மையை தான் சொல்கிறேன். கவனம் இருந்திருந்தா எப்படி இவ்வளோ லேஸில் நீ தோத்துருப்ப? ஷட்டப் மீரா, யார் காதுலையாவது விழுந்துற போது என்ன நினைப்பாங்க? மீரா சில நேரம் ஜீவாவை இப்படி சீன்றதும் வழக்கம்தான். டிவியில் வர ஏதாவது ஒரு பெண்ணையோ அல்லது மேகசின் அட்டையில் வர பெண்களையோ காட்டி இந்த பொண்ணு உனக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்வான். அவள் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அவள் தலையில் ஒரு குட்டு விழும். நீயும் அவங்க கூட சேர்ந்துக்க வேண்டியதானே சாரு? கோபாலன் சொன்னார். சாரு அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் ஒட்டமாட்டா. வா சாரு, நம்ம உள்ளே போய் டிவி பார்க்கலாம், லக்ஷ்மி சொன்னான். லக்ஷ்மியும் அவளுக்கு அத்தை தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஜெய் விஜய்கிட்ட எப்படி பேசுறியோ அதே மாதிரி தான் இவங்களும். விஜயா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, அது எப்படி அத்தை? என் பசங்க சாருக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பழகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் புதுசாக வந்த இந்த ஜீவாவும் மீராவும் ஒன்றா? அதுவும் ஜீவா மாமா பையன் வேற, எப்படி அவங்கக்கிட்ட சகஜமாக பேச முடியும்? லக்ஷ்மியோட பேச்சு மீராவோட காதில் விழுந்துச்சு. இது என்ன பேச்சு? நம்ம அந்நியர்கள்னு சொல்லி காட்டுறாங்களாக்கும். உன் கூட பேசினா நீ என்ன அவளை தின்னுடுவியா? இதுக்கு யாரும் எதுவும் மறுத்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு கோபமாக சொன்னான். ஜீவா மறுப்பா தலையசைச்சி எதுவும் பேசாத அப்படின்னு கஞ்சி அடை செஞ்சான். அவனை கொஞ்சமும் பொருட்படுத்தாம மீரா எழுந்துக்க முயல ஜீவனும் சட்டுன்னு எழுந்து பெரியவங்க இருக்கிற இடத்துக்கு போய், பரவாயில்ல சித்தி, சாருவுக்கு சங்கடமாக இருந்தால் விட்டுடுங்க. சாருவை பார்த்து, சாரு, புது மனுஷங்க கிட்ட எல்லாராலையும் சகஜமாக பழக முடியாது. உனக்கான வேண்டிய நேரத்தை நீ எடுத்துக்கோ. சித்தி சொல்கிறது மாதிரி மாமா பையன் எப்படி பேசுறது அப்படியெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். முடிஞ்சா நீ சந்துருக்கிட்ட எப்படி பேசுவியோ அப்படியே என் கூடயும் பேசலாம். மீராவை போல நீயே எனக்கு ஒரு தங்கை போல தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்தான். லக்ஷ்மியால் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேச முடியல. கைத்தட்டணும் போல இருந்துச்சு மீராவுக்கு இதை கேட்கும் பொழுது. இப்படி பேச கற்றுக்கோங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டேயும் சொல்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தா. சித்தியோட முகத்தில் ஈ ஆடலை. அவளோட கண்ணில் கோபம் பொங்கி வழிஞ்சிச்சு. தோல்வியோட வெளிப்பாடு அப்பட்டமாக தெரிஞ்சுது. மீரா அங்கேருந்து நகர, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சாரு எழுந்து வந்தா. பின்னாடி பக்க தோட்டத்தில் நடந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் கூட வந்ததில் மீராவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஏன்னா சாரு பேசுறது எப்போவுமே ட்ரெஸ்களை பற்றியோ அல்லது மேக்கப்பை பற்றியோ தான். அதில் தப்பொன்றும் இல்லைனாலும் மீராவுக்கு அதிலெல்லாம் அவ்வளவோ இன்ட்ரெஸ்டும் இல்லை. இதுக்கு மேலே பெரிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் இதை பற்றி பேசும்பொழுதெல்லாம் மீராவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை குறை சொல்லாமல் அவள் விட்டதே இல்லை. அதை கேட்கும் பொழுது மீராவுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ரொம்ப காலம் பழகி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் அது வேறு விஷயம். பார்த்த சீக்கிரத்துலேருந்தே வெறும் குறை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் கோபம் வராது? வீட்டில் இருக்கும் பொழுது கூட மேக்கப்பை போட்டுக்கிட்டு நல்ல காஸ்ட்லியான வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போடுறது மீராவுக்கு பிடிக்காது. எப்போவுமே சாதாரண காட்டன் ட்ரெஸ் தான், அதுவும் ரொம்ப பிரைட் கலர்ஸில் இல்லாமல் பேஸ்டல் கலர்ஸில் தான் தேர்ந்தெடுக்கிறது அவளுடைய வழக்கம். 2-3 முறை அவளை பார்த்துட்டு, இந்த வீட்டில் இருக்கும்பொழுது இப்படி இருந்தால் நம்மளை யாருக்கும் பிடிக்காது, நம்ம பளிச்சுன்னு இருக்கணும், நம்மளுடைய பிரகாசமான ட்ரெஸ்ஸும் நல்ல மேக்கப்பும் தான் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு ஒரு முறை சொன்னான். மீராவுக்கு இதில் உடன்பாடு இல்லை. இது வரைக்கும் யாரும் அவளுடைய ட்ரெஸ்ஸை பற்றி அவகிட்ட குறை சொன்னதே இல்லை. இன்னும் சரியாக சொல்லணுன்னா, பாட்டி விஜயா கூட பெரும்பாலும் காட்டன் துணிகளை தான், அதுவும் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற புடவைகளை கட்டி தான் அவளும் பார்த்துருக்கா. இந்த வீட்டில் எப்போவுமே பளிச்சின்னு ஆடைகளை உடுத்துறது லக்ஷ்மியும் சாருவும் தான். ஏன் மீரா, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் யார் செலக்ட் பண்ணுவா? சாரு கேட்டா. ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னு நினச்சிக்கிட்டவா ஒரு பெரிய மூச்சை உள்ள எடுத்து, நான் தான் அப்படின்னா. உன்னோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கு நான் வேணா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரவா? அதுவும் இல்லாமல் உன்னுடைய கலருக்கு என்ன மாதிரி எல்லா கலரும் சூட் ஆகாது. அதனால் பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். சாரு சொல்ல, வேண்டாம் சாரு, எனக்கு அடுத்தவங்க செலக்ட் பண்ணுறது பிடிக்காது. இல்லை மீரா, நான் சொல்கிறத கேள. நீ போடுற ட்ரெஸ் எல்லாம் இந்த வீட்டுக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத மாதிரி காட்டுது. இங்கே யாருக்கும் இப்படி இருந்தால் பிடிக்காது. மீரா சட்டுன்னு நின்னான்.
நான் ஏன் இந்த வீட்டுக்கு பொருந்த முயற்சி பண்ணணும்? யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பிடிச்சவங்களுக்கு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். மற்றவங்கள பற்றி எனக்கு என்ன கவலை? இது போல் யோசனைகள் எல்லாம் இனிமே நீ எனக்கு சொல்ல வேண்டாம் சாரு அப்படின்னு தன்மையாகவே சொன்னான். சாரு திரும்பவும் எதுவோ சொல்கிறதுக்கு முன்னாடி, உன்னை விட பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுவ? என்ன பொண்ணு நீ அப்படின்னு லக்ஷ்மியோட குரல் கொஞ்சம் சத்தமாகவே கேட்டுச்சு. வயசில் பெரியவளா? மிஞ்சி போனா சாரு மீராவை விட 1 வருஷம் பெரியவளாக இருப்பா. அதுவும் இல்லாமல் இப்போ மீரா அப்படி என்ன மரியாதை குறைவாக பேசிட்டான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்னாச்சு அப்படின்னு ராதா கேட்க, மீராவுக்கு பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் கூட தெரியல. இனிமேலாவது கொஞ்சம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தா நல்லது. நீ வா சாரு அப்படின்னு சாருவோட உள்ளே போயிட்டா லக்ஷ்மி. மீரா கண்களில் நீர் கசிய ஆரம்பிச்சுது. மீரா அப்படின்னு ராதா பேச தொடங்கிறதுக்கு முன்னாடியே, ஐம் ரியலி சாரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்தா. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, மீரா கொஞ்சம் இங்கே வாயேன், பாட்டி கூப்பிட்டா. மெதுவாக பாட்டியோட பக்கத்தில் போய் உட்காந்தவ பாட்டியை பார்த்தா. எதுக்கு நீ அப்போ உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்ட அப்படின்னா. ஆம்பளைங்க 3 பேரும் வியப்பா பார்க்க, ராதா நேரமாச்சுத்த, நீங்கள் உள்ளே வாங்கல, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னா. உன் மக அழுதாலே, ஏன் என்னன்னு கேட்கலையா நீ? ராதாவை பார்த்து கேட்டா. மீரா அழுதியா கோபாலன் கேட்க, அப்படின்னு மீராவை பார்த்து திரும்ப பாட்டி சொன்னான். திரும்பவும் அழுக வர தயாராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஒன்றும் இல்லை அப்படின்னா. ஒன்றும் இல்லையா? ஒன்று சாரு கூட சண்டை போட்டிருக்கணும், இல்லை லக்ஷ்மி திட்டினதுக்காக இருக்கணும். எதுக்கு அழுத? மீரா அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்து, விடு, அவளே அழுது ஓஞ்சிருக்கா, திரும்ப இப்படி கேட்டு கேட்டு அவளை அழ வைப்ப போல இருக்கே கிருஷ்ணசாமி சொன்னார். நீ சொல்லாமல் நான் விடமாட்டேன். நீ என்ன பண்ண? எதுக்காக உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்ட? முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னா. என்னால் எல்லாரும் அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்காகத்தான். உன் அம்மாவை யார் என்ன சொன்னாங்க? நீ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? எழுந்து போ. எப்போ பார்த்தாலும் எதையாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு. நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மீரா. கோபாலன் அதட்டினார். எழுந்து உள்ளே போக முயன்றவளை தடுத்து, நீ சும்மா இருடா, மீராவை நீ எதுவும் சொல்லக்கூடாது, உன்னை யாரும் இங்கே கூப்பிடல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ இங்கேருந்து அப்படின்னா. நீ சொல்லு, 2ல் எதுக்காக அழுத? 2மே இல்லை, வேற என்ன? ஏன் எது நடந்தாலும் எல்லாரும் அம்மாவையே காயப்படுத்துகிறாங்க. உன் அம்மாவையா? ஆமாம், நான் ஏதாவது செஞ்சாலும் அம்மாவை தான் குறை சொல்கிறாங்க. இப்போ யார் உன் அம்மாவை என்ன சொன்னாங்க? எனக்கு இனியாவது நல்லது சொல்லித்தரணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் என் அம்மா எனக்கு ஒன்றுமே சொல்லித்தரலன்னு தானே அர்த்தம். ஜீவா சட்டுன்னு, உன்னை போல் யாரும் இப்படி யோசிக்க முடியாதுடி. நீ ஏன் கற்பனை செஞ்சு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. அவள் சரியாக தான் புரிஞ்சு வச்சிருக்கா கிருஷ்ணசாமி சொன்னார். இது எல்லாம் உன்னால் வந்தது ஜீவா. உன் சித்திக்கு சரியான பதிலடி நீ கொடுத்த. அதை உங்களில் யார்கிட்டையாவது திருப்பி தரலன்னா லக்ஷ்மிக்கு தூக்கம் வராதே. அதனால் கோவத்தையெல்லாம் அவகிட்ட காட்டிட்டு போயிட்டா. இது போல் சங்கடங்களை எல்லாம் தவிர்க்கணுன்னா பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. மீரா கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்த்தா. சித்தியோட எண்ணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கே, யாரும் அவங்கள எதிர்த்து பேச மாட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? அவள் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டு பேசாமல் இருந்துடணுமா? இவளுக்காகவோ இவ அம்மாக்காகவோ இல்லை அண்ணனுக்காகவோ யாரும் இந்த வீட்டில் பேச மாட்டாங்களா? அப்படியெல்லாம் மீரா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இந்த வீடு நிறைய பார்த்துடுச்சு. அவங்க போக்கெல்லாம் அப்படி தான். எல்லா நேரமும் எல்லாராலும் பொறுமையாக இருக்க முடியாது. தாத்தா சொல்ல, மீரா உன் சித்தி பேசினதை பெருசுப்படுத்தாத. அவங்க சொல்கிறது இங்கே இருக்க எல்லாரோட கருத்தும் கிடையாது. அதனால் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மனசில் போட்டு அலட்டிக்காத சொல்லிட்டு தன்னோட அறைக்கு போயிட்டாரு. எல்லோரும் அமைதியாக அவர் சொல்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீரா, போதுமா உனக்கு? தாத்தா சொன்னதை கேட்டல, இனிமேலாவது மனசில் கண்டதையெல்லாம் போட்டு குழப்பிக்காத கோபாலனும் சொன்னார். அப்பா எப்படி சொன்னது பெருசாக தெரியல. இங்கே வந்ததுலேருந்து எப்போவுமே அப்பா எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். பாட்டியும் அப்பப்போ வந்து தன்னால் ஆன மட்டும் அக்கறையை காட்டிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் தாத்தா
இது வரைக்கும் அவகிட்ட இந்த அளவுக்கு எந்த விஷயங்களை பற்றியும் பேசினதில்லை. இப்போ இந்த விஷயத்துக்காக அவகிட்ட விலகம் கொடுப்பான்னு மீரா கொஞ்சமும் எதிர்பார்க்கல. பெரும்பாலும் ஆறுதலாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவளுக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னும் நிறைய இந்த வீட்டில் இருக்க மாதிரி அவளுக்கு தோணுச்சு. மீராவால் இப்போல்லாம் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுது. முன்னாடியெல்லாம் ஜீவன் வரும்போது மட்டும்தான் அந்த உற்சாகம் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் எந்நேரமும் அவள் அப்படி தான் இருந்தா. காலேஜுக்கு போயிட்டு வந்த களைப்புன்னு போய் சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் முடங்கிக்கிறது கிடையாது. கோயம்புத்தூர் வீட்டில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இங்கேயே அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பா. சில நேரம் ஏதாவது வரைஞ்சி அதுக்கு வண்ணம் தீட்டிக்கிட்டு இருப்பா. ஜீவன் வரும்போது அவன் கூட கோயம்புத்தூருக்கு போய் சுற்றிட்டு வருவா. எதை பற்றியும் அதிகம் யோசிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அதிலேயே கவனம் செலுத்தி வந்தா. தாத்தா அப்பா சம்பாதிச்சதெல்லாம் இருக்க தான் எதுக்கு உழைக்கணும் அப்படின்ற மனப்போக்கு தான் விஜய்க்கும் ஜெய்க்கும் இருந்துச்சு. எப்போவுமே ஆடம்பர வாழ்வை விட்டுட்டு ஒரு நொடி கூட அகலாதவங்களாக இருந்தாங்க. நாராயணனோட உழைப்பும் நேர்மையும் பிள்ளைங்க கிட்ட இல்லை அப்படின்னு ஆனந்த் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தான். ஆனால் இவங்களுக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தவ தான் மீரா. அந்த குடும்பத்தில் யாரை பற்றி நினச்சாலும் அவன் எண்ணம் மீரா கிட்ட தான் வந்து நிற்கும். ஆயுத பூஜை நாட்களில் மில்லில் சிறப்பாக பூஜையும் தொழிலாளர் குடும்பத்திற்கு மதிய சாப்பாடும் வழங்குறதுன்னு ஏற்பாடு செஞ்சிருந்தார் கிருஷ்ணசாமி. இது எல்லா வருஷங்களும் வழக்கமாக செய்கிற ஒரு விஷயம். பூஜையோட முதல் நாள்லேருந்தே வேலைகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஆனந்த் கேவி மில்லுக்கு போய் பார்த்துட்டு திரும்பி வரும்பொழுது கிருஷ்ணசாமியோட கார் வந்து நின்றுச்சு. அவர்கிட்ட நடந்து போகும்பொழுது அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏன்னா அவர் கூட கோபாலனும் மீராவும் கூட வந்திருந்தாங்க. அவனையும் அறியாமல் அவன் வேகம் அதிகரிச்சுது. ஏன்பா இவ்வளோ அவசரம்? ஏன் இப்படி ஓடி வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு மீராவை பார்த்துக்கிட்டே வாங்க மீரா அப்படின்னா. ஏன்பா திருப்பூர் ஆலைக்கு பூஜை ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டியா? பெருசாக ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு மில்லுக்கு லீவ் விட்டுட்டேன். தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பொரிக்கடலை இன்னைக்கு சாயந்தரமே கொடுக்க ஏற்பாடும் பண்ணிட்டேன். உன் அப்பா சுந்தரம் எதுவும் சொல்லலையா? நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதே இந்த தொழில் தான்ப்பா. ஒரு பூஜை செய்கிறதுக்கு என்ன? அப்பா சொன்னார் தான், ஆனால் ஆனந்த் தான் தேவையில்லைன்னு நினச்சிட்டான். இதை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தானே தவிர வாய் விட்டு சொல்லலை. அவன் பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்ததும் உன் அப்பா சொல்லியிருப்பாரு, நீ தான் கேட்டிருக்கணும். கோபாலனை பார்த்து வா உள்ளே போகலாம் அப்படின்னு கிருஷ்ணசாமி சொன்னார். தன்னை பற்றி சரியாக கணிச்சிருக்காரே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க பின்னாடி அவனும் போனான். மிஷின்கள் இருக்கிற பகுதியை நெருங்கும்போது அந்த சத்தம் காதையே செவிடாக்குற மாதிரி இருந்துச்சு. தன்னையும் அறியாமல் காதுகளை பொத்திக்கிட்டா மீரா. சட்டுன்னு ஒரு கை அவளோட கையை பற்றி இழுத்துச்சு. அது வேறு யாரும் இல்லை, ஆனந்தான். ஒரு நிமிஷம் மில்லுக்கு போகிறதானா உங்கள் துப்பட்டாவை பறக்காதது மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. மிஷின்களோட ஓட்டத்தில் அது உள்ளே இழுத்துக்கும் அப்படின்னா. இது அவன் சொல்ல வந்தப்போ அவள் காதுகளை பொத்தி இருந்தா. அதனால தான் அவன் கைப்பற்றி நிறுத்த வேண்டியதாக இருந்துச்சு. மீராவுக்கும் கோபாலனுக்கும் கூட இது புரிஞ்சதால சாரிப்பா, நான் அதை கவனிக்கவே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. மீராவும் தன் பங்குக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு துப்பட்டாவை சரி செஞ்சா. மீரா, நீ இங்கே வர வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிஷின்கள் எல்லாம் நின்றுடும், அப்போ வந்து பாரு, நீ இங்கேயே இரு கோபாலன் சொன்னார். சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தா. நான் இவங்கள ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு போகிறேன் சார், நீங்கள் பார்த்துட்டு வாங்களே ஆனந்த் சொன்னான். கோபாலன் சம்மதிக்க 2 பேரும் ஆஃபீஸை நோக்கி நடந்தாங்க. அங்கே வேறு யாரும் இல்லை. மீரா சுற்றுமுற்றும் பார்க்க அதை கவனித்தவன் இப்போ லன்ச் பிரேக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னா. மேனேஜர் ராஜன் அவரோட சீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுது. மீராவை பார்த்ததும் அவள் பக்கத்தில் வர வாமா எப்படி இருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்க அங்கிள், ஆன்ட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? மருதனூர் வந்தப்ப ராஜனை நிறைய முறை பார்த்துருக்கா மீரா. அவர் ஒரு முறை குடும்பத்தோட கூட வீட்டுக்கு வந்திருக்கார். அந்த பழக்கத்தில் தான் அவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசினா. எல்லாருமே நலம்மா, குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னா. ஆனந்தை பார்த்து இன்னும் போன வாரம் டிஸ்பாச் வர்ஷர்ஸ் வரல, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னாரு. ஓகே சார், நான் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே இருந்த அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள்,
இன்னொரு கதவை அப்படின்னு சொல்லி இன்னொரு கதவை காட்டினா. ஆனந்த், அந்த ரூமை சுத்தம் செய்ய சொல்லியிருக்கேன், இப்போ தான் ஆட்கள் போயிருக்காங்க, சீக்கிரம் முடிஞ்சிரும் ராஜன் சொன்னார். ஓ அப்படின்னா நீங்கள் இங்கேயே உட்காருங்கன்னு தன்னோட அரை கதவை திறந்து விட்டான். பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கேன், உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? மீரா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி தாத்தாவும் அப்பாவும் வர குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும், நீங்கள் உள்ளே போய் உட்காருங்களேம்மா ராஜன் சொன்னார். மேஜை மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து விளையாடாமல் இருந்தால் எனக்கு தொந்தரவு ஒன்றும் இருக்காது, ஆனந்த் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. கவர் மாற்றி எடுத்துகிட்டு போனது தான் இவன் பரிகாசம் பண்ணுறான்றது புரிஞ்சதும் மீரா லேசாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தா. அந்த வார இதழ்கள் எல்லாம் அவகிட்ட நீட்டி, வேறு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதை வாங்கிக்கிட்டு என்னை வா போன்னே சொல்லி கூப்பிடுங்களேன், நீங்கள் வாங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவளை ஒரு கணம் ஆராய்ஞ்சிட்டு, சரி ஜீவா லீவுக்கு வரலையா ஆனந்த் கேட்க, அண்ணனும் அம்மாவும் கோயம்புத்தூர் வரை போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அதிகம் பேசலை. புத்தகங்களையே மீரா மூழ்கிட ஆனந்த் அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் அதில் இருந்த ஆர்வம் எல்லாம் குறைஞ்சி அந்த ரூமில் இருந்த பொருட்களை எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருந்தா. சில ஃபோட்டோஸ்களை தவிர அந்த ரூமில் பெருசாக எதுவும் இல்லை. நிறைய ஃபைல்கள் இருக்க அலமாரியும் ஒரு பெரிய பெட்டியும் மேஜையும் நாற்காலிகளும் தான் இருந்துச்சு. என்ன மீரா, அதுக்குள்ளே போர் அடிச்சிடுச்சா ஆனந்தோட குரல் கேட்டுது. ஆனந்த் அவளை கவனிச்சதை அவள் அப்போ தான் கவனிச்சா. சட்டுன்னு சுதாரிச்சு கொஞ்சம் அப்படின்னா கையில் இருந்த ஃபைலை மூடி வச்சுட்டு எழுந்து வந்தான். சரி வா, உனக்கு ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன்னா. ஐயோ, எனக்காகலாம் உங்கள் வேலையை பாதியில் விட வேண்டாம், அப்பா சீக்கிரம் வந்துடுவாருன்னு அவளும் சொன்னான். கடிகாரத்தை பார்த்துட்டு, அவர் வர இன்னும் நிறைய நேரம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்காக மட்டும் இல்லை, என் வேலையை வேறு யாருக்காகவும் அப்படியெல்லாம் பாதியில் விட மாட்டேன், என் வேலையை முழுசாக முடிச்சிட்டேன், இப்போ போகலாம் வரியா அப்படின்னா. சாப்பாடு முடிஞ்சு எல்லாரும் திரும்பி இருந்தாங்க. பொதுவாக எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸோட பிரிவுகள் பற்றியெல்லாம் சொன்னான். அங்கே நடக்கிற வேலைகளை பற்றியும் சொன்னான். அவளுக்கு அவன் சொல்கிற எதிலுமே ஆர்வமே இல்லை. அவன் அதை உணர்ந்துருக்கணும் போல. ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தவங்க, என்ன இங்கே இருக்கிற எந்த விஷயத்துலையும் ஆர்வம் இல்லை போல இருக்கே கேட்டவனை திடுக்கிட்டு பார்த்தா. இது எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க, இதை கண்டுபிடிக்க பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒன்று அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் சின்ன இடைவெளி விட்டு தான் பேசினான். மீரா ஏதாவது சந்தேகம் கேட்கக்கூடும்னு. ஆனால் அவன் அப்படி எதுவுமே கேட்கல. அதனாலேயே அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். நேராக அவன் எதிர வந்து நின்னா மீரா. ஐம் சாரி, எனக்கு இந்த ஃபேக்ட்ரி விஷயங்களாம் ஆர்வம் இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்டப்பவே சொல்லியிருக்கணும், மன்னிச்சிடுங்க அப்படின்னா. உன்கிட்ட ஆர்வத்தை எதிர்பார்த்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு அவனோட குரலில் கடுமை தெரிஞ்சுது. இதை சற்றும் எதிர்பார்க்காத மீராவுக்கு அவனுடைய இந்த செய்கை ரொம்ப அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சு. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். திரும்ப அடுத்த பாகத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.